ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அருமையாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. எதை சம்பாதிச்சாலும் நீ சம்பாதிச்சுக்கானா புத்தியை சம்பாதித்துக்கொள், அதை விட்டுறாதன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேக நேரத்தில் படிப்பு அறிவுகள் எவ்வளவோ பெருகிடுச்சுது. டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா டெக்னாலஜிலாம் எவ்வளவோ சாதிக்குது. பார்க்கும்போது ஞானமா நடந்து கொள்கிற காரியங்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. படித்த பிள்ளைகள் எடுக்கிற முடிவு கூட பரிதாபமா இருக்குது. நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஏன் ஐஐடிலாம் நல்ல டாப் ஸ்கோரர் தான் போய் சேர முடியும், செலக்ட் ஆவாங்க. அங்கதான் சூசைடு அதிகமா இருக்குது. வேதத்துல நிறைய காரியங்கள் பார்க்கலாம். அநேக நேரத்துல எல்லாம் இருக்கும், ஞானம் இல்லாமல் போய்விடுவாங்க. சவுல் ராஜாவை தேவன் தெரிந்து கொண்டார், ஆனால் அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஞானம் இல்ல. கடைசியில எல்லாவற்றையும் இழந்து தான் வாழ்க்கையை தானே கெடுத்துக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு போய்விட்டார். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். சம்பாத்தியம், வேலை, பணம், பொருள் என்று சொல்லி வீடு ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா புத்தியை சம்பாதிக்க மறந்துடுறோம். ஞானமா நடந்துக்க தெரியாம போயிருது. எல்லாம் இருக்குது, என்ன செய்யணும் தெரியலங்கிறாங்க. எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லைங்கிறாங்க. எல்லாருக்கும் பிள்ளைகள் எங்களோட இல்லைங்கிறாங்க. எல்லாம் அவங்களுக்காகத்தான் நாங்க சம்பாத்தியம் பண்ணோம். இன்னைக்கு அவங்களே போயிட்டாங்க. இன்னைக்கு அநேக பெரியோருடைய புலம்பல் அப்படி இருக்குது, பெற்றோருடைய நிலைமை அப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் போட்டுதான் இருக்குது, சிறைப்பட்டு போறாங்க. இந்த நிலைமை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எவ்வளவுதான் படித்தாலும் இந்த ஞானம் என்பது ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா அழகாக ஆண்டவர் அவர்களை நடத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா ஞானம் புத்தகத்திலிருந்து கிடைக்காது, புத்தி புத்தகத்திலிருந்து கிடைக்காது, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒன்று. நீதிமொழிகள் 1:7 அதை தான் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான், அங்குதான் ஞானமே ஆரம்பமாகிறது. ஒரு சமயம் சிறு பிள்ளைகள் விளையாடிட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க பாலை எடுத்து விளையாடி கொண்டிருக்கும் போது நல்ல ஒரு ஆழமான குழிவுக்கு போய்விட்டது. அது யாரும் இறங்க முடியாது. ஆழ்துளை கிணறு மாதிரி இருக்க போர் அந்த இதற்கு போயிடுச்சு. குச்சை போட்டு குத்தி பாக்குறாங்க, எதை பாக்குறாங்க, ஒண்ணு வரல. அந்த பாலுடைய பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்னுடைய பால் போயிடுச்சு, எங்க டேடி திட்டுவாங்கன்னு ஓண்டு அழுறான். சின்ன பசங்களாயிட்டே என்ன செய்துன்றே தெரியல. அதை வச்சு எடுத்துலாம். 1-2 பேர் சொன்னாங்க, சரி என்ன பண்ண, சைட்ல ஏதாவது தோண்டிடலாம், அப்படி பண்ணலாம். அந்த வழியா ஒரு பெரியவர் வந்தாரு, கொஞ்சம் வயதானவர் தான். என்ன பிரச்சனைன்னாரு. இந்த மாதிரி பால் உள்ள வந்துச்சு, இதுதான் எளிதா எடுத்துடலாமனா. எல்லாம் சிரிச்சாங்க. என்னடா அந்த பெருசு ஏதோ சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பக்கெட்ல தண்ணி கொண்டு வர சொன்னாரு. தண்ணி எடுத்து உள்ள ஊத்துனாரு. அந்த பால் மேல மிதந்து வந்துருச்சு. எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. சின்ன காரியம். இந்த சின்ன காரியத்துக்கு சால்வ் பண்ண தெரியாம அன்னைக்கு லட்சக்கணக்கா பணத்தை செலவழிப்பாங்க, கோடிக்கணக்கா செலவழிக்கிறவங்க இருக்காங்க. சின்ன ஒரு காரியத்தை செஞ்சா போதும், பெரிய பிரச்சனையே சால்வ் ஆயிரும். ஆனா அது ஞானம் இருந்தால், புத்தி இருந்தால் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், நீங்க அதை சம்பாத்தியம் பண்ணுங்க. அதைதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட கேப்பமா, ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, ஞானம் முக்கியம் நீங்க சொல்றீங்கப்பா. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் சொல்றீங்கப்பா. படிப்புல இன்னும் அதிகமா ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி பிரியாரிட்டி கொடுத்து அதற்காக ஓடுகிற கூட்டம் பெருகிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இன்னும் ஞானத்துல வளரணும்ப்பா. ஞானத்துல நிரம்பி இருக்கணும். இன்னும் புத்தியை சம்பாத்தியம் பண்ணணும். படிக்கிறது மட்டுமல்ல, எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி இருக்கணும், உமக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லாது தெரிந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. தாவீது அதைத்தான் சொல்ற, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்க. நீர்தான் என் தேவன் சொல்றது போல ஜெபத்தை கேட்கிற தேவன். அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் தாங்கப்பா. ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொருவருடைய உன்னத ஞானத்தினால் நிரப்புவீராக, வழி நடத்துவீராக. சிறந்திருக்க பண்ணும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தமது ஞானத்தினால் நம்மை நிரப்புவார். அவருக்கு பிரியமானது செய்ய கற்றுக் கொடுப்பார். அவரே நம்முடைய தேவனாயிருப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.